வணக்கம் அனைவருக்கும் வெற்றி வணக்கங்கள். நான் டாக்டர் புனிதன். ஸோ ஒரு 2 days ago மலேசியால இந்த மூவ்மெண்ட் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு சட்டத்தை அமல்படுத்தினதுக்கு அப்புறம் ஒரு காணொலி ரிலீஸ் பண்ணியிருந்தேன். என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அப்பயே நான் தெரியப்படுத்தியிருந்தேன். நிறைய விஷயங்கள் மாறும், நிறைய விஷயங்கள் புதிதாக அப்டேட் ஆக இருக்கும் அப்படின்னு. ஸோ இது இன்னைக்கு 18ஆம் தேதி, அதாவது நம்மளோட நாட்டுல இந்த மூவ்மெண்ட் கண்ட்ரோல் லா ஆக்ட் அமல்படுத்தி ஐ திங்க் முதல் நாள். ஸோ ஆஃப்கோர்ஸ் சில விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த கிளாரிட்டி இன்னும் தெளிவாக எடுத்துக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது, அண்ட் ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு காரணம் நம்மளுக்கு தெரியணும். பிகாஸ் அந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய நேரங்கள் அது ஏன் செய்யக்கூடாது, அதை செஞ்சா என்ன பாதிப்பு இருக்குன்னு தெரியாதனால தான் இது பரவாயில்ல அது பரவாயில்ல அப்படின்னு நிறைய பேர் அந்த ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க. ஓகே, ஸோ இந்த காணொலி வழியாக அதை தெரிஞ்சுக்குவோம். அண்ட் உங்களுக்கு வர அந்த இன்ஃபர்மேஷன் நியூஸ் எல்லாமே நான் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, எங்க நீங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் அது வெரிஃபைட் சோர்ஸ்ல இருக்கிறதாக நீங்க மேக் ஷூர் பண்ணீங்க. சோ நானும் அதை மேக் ஷூர் பண்ணிட்டு தான் இந்த ஒரு விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். முதல் விஷயம், நான் உங்ககிட்ட ஷேர் பண்ற விஷயங்கள் எல்லாமே மேல அப்டேட்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் போட்டிருப்பேன். அது என்னோட பர்சனல் பிளாக். அந்த இடத்துல எந்த இடத்துல இந்த சோர்ஸ் வருது அப்படின்னு போட்டோஸ், அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் உங்ககிட்ட அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ வெரிஃபைடான ஒரு இடத்துல இருந்து வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? நம்பர் 1, நான் கொடுக்குற மருத்துவ அட்வைஸாக இருந்தா கண்டிப்பாக அது வெரிஃபைட் பர்சன்ட் வரணும். நான் ஒரு மருத்துவர் நண்பர்களே, ஒரு குவாலிஃபைட் டாக்டர். ஸோ அதனால மருத்துவ அட்வைஸும் நீங்க என்கிட்ட எடுத்துக்கலாம் அப்படின்னு இதுல நான் அஷூரன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிம்டம்ஸ் பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த கொரோனா வைரஸ் பண்ணா காய்ச்சடிக்கும், சளி பிடிக்கும், தொண்டை வலிக்கும், உடம்பு வலிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் ஐ திங்க் நிறைய காணொலிகள், நிறைய மருத்துவர்கள் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பார்ட் இது இந்த மூவ்மெண்ட் கண்ட்ரோல் இதை நம்ம ஏன் கடைபிடிக்கணும், அதே நேரத்தில் கடைபிடிக்காம இருக்கிறதுனால என்ன ஆபத்துக்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இதன் மூலியமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ முதல் விஷயம், அப்கோர்ஸ் லேட்டஸ்ட் அப்டேட், குறிப்பாக தெளிவாக அந்த ஒரு அப்டேட்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு டிராவல் பேன், அதாவது நீங்க ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு டிராவல் பண்றதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. சோ அது முடியாது. உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஸ்லேங்கூர்ல இருந்து பேராக்க போறணும் அப்படின்னா முடியாது. ஏற்கனவே தெரியப்படுத்தியிருந்தாங்க, போலீஸ் பெர்மிஷன் வாங்கிட்டு அப்புறம் போலாம் அப்படின்னு. பட் அது நிறைய கூட்டத்தை கிரியேட் பண்றதுனால, சோ அதனால அதையும் இன்னைக்கு காலையில ஆபிஷியலா ஸ்டேட் டு ஸ்டேட் பேன், நேஷனல் இருக்கிற எல்லா ஸ்டேட்க்கும் அந்த பேனை அமல்படுத்தி இருக்காங்க. ஓகேங்களா? சோ இது எதுக்காக அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்ல எவ்வளவு வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுதான் இதுக்கு என்ன தீர்வு, எவ்வளவு வசதிகள் ஹாஸ்பிட்டல்ல தயார் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கணிக்க முடியும். சோ இது ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம். அகெயின் நம்மளுக்கு அசௌகரியமாக இருந்தாலும் இது நம்மளோட சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஓகே, அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ்ல குறிப்பாக பிகாஸ் நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்ஸ்ல சாப்பிட்ற அந்த பழக்கம், அந்த ஒரு சூழ்நிலை இருக்கு. அது நம்ம எல்லாத்தையும் வீட்டில் சமைக்க தான் ஆகணும், நல்லது. ஆனா முடியாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்ஸ், ஈட்டரிஸ் எல்லாமே அலவுட் டு ஓப்பன், நோ டைனிங், அதாவது நீங்க உட்காந்து சாப்பிட முடியாது. ஓகேங்களா? சோ அதனால பல ரெஸ்டாரண்ட்ஸ்ல இன்னைக்கு ஈவன் அவங்க சேர்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒன்லி பேக் அண்ட் பிரிங் பேக், இது மட்டும் தான் அலோவ் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இதை தவிர சூப்பர் மார்க்கெட்ஸ்ல இந்த பொருட்கள் வாங்குற விஷயத்துக்கு தடை விதிக்கல, அதாவது லிமிடேஷன் கொடுக்கல. அதாவது இவ்வளவுதான் வாங்க முடியும், இவ்வளவுதான் வாங்க முடியும் அப்படின்னு. ஆனா கண்டிப்பாக ஓவரா வாங்காதீங்க. சாப்பாடு ஜாமான் வாங்கி வச்சா கெட்டு போயிடும், முதல் விஷயம். பண வரியம் ரெண்டாவது விஷயம். உங்ககிட்ட பணம் இருக்குன்னு நிறைய வாங்கிடுறீங்க, பணம் இல்லாதவங்க அதை லிமிட்டா தாங்க வாங்க முடியும். அவங்களோட தேவைக்கும் அவசரத்துக்கும் அது இல்லாம ஆகக்கூடாது. ஸோ இது கண்டிப்பாக என்னோட வேண்டுகோள் மட்டும் இல்ல, ஐ திங்க் எல்லாத்துக்குமே இருக்கிற வேண்டுகோள் தான். நம்ம சேஃபா இருக்கணும்னு நம்ம பாக்குறோம், சேஃபா இருப்போங்க. ஸோ அதனால ஓவரா வாங்கி சேர்த்து வச்சு பண விரயத்தை உருவாக்காதீங்க, மற்றவங்களுக்கும் இந்த அசௌகரியத்தை கொடுக்காதீங்க. ஸோ இது ஒரு பர்சனல் ரிக்வெஸ்டாகவும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு அந்த விஷயத்த செய்யாதீங்க. அதே நேரத்தில் குறிப்பாக இந்த விஷயத்த நிறைய பேர் கேட்கறாங்க, அதாவது வேலை சம்பந்தம், நான் இந்த வேலை செய்யறேன், இந்த வேலை எனக்கு வேலைக்கு வர சொல்றாங்க, இந்த வேலை எனக்கு லீவ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, இது எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது என்னோட ப்ரீவியஸ் வீடியோல கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க, பர்சனலா மெசேஜ் பண்ணியும் கேட்டிருக்கீங்க. சில பேர் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்க, அதாவது என்ன நான் இந்த இடத்துல வேலை செய்யறேன்,
சோ இங்க இருந்து வேலைக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு. நண்பர்களே, ஒரு விஷயம், அதாவது மேல இருக்க லிங்க்ல வந்து நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா அதோட ஆக்ட் நான் போட்டிருப்பேன். அதாவது அக்தா, அதாவது நார்மலா ஒரு இடத்துல வேலை செய்யறப்ப வந்து எம்ப்ளாயியோட அக்ரிமெண்ட் இருக்கும். அதாவது நீங்க இந்த விஷயம் செய்ய முடியும், இந்த விஷயம் செய்ய முடியாது, இவ்வளவுதான் லீவ் எடுக்க முடியும் அப்படின்னு அக்ரிமெண்ட் இருக்கும். ஆனா இந்த மாதிரி இமர்ஜென்சியான ஒரு நேரத்துல வந்து அந்த அந்த அக்ரிமெண்ட் நீங்க இருக்கும் பாத்தீங்களா, அந்த எம்ப்ளாயி அக்ரிமெண்ட், அது வந்து செல்லுபடி ஆகாது. உங்களோட சம்பளத்தை அவங்க வந்து எந்த காரணத்தை கொண்டும் பிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு நண்பர்களே. ஆனா ஒன்ஸ் அகெயின் நம்மளும் வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, ஒரு எம்பத்தி ஆகுவோமே. அதாவது நம்மளோட முதலாளிகளும் பிசினஸ் நடத்துற ஒரு என்டிட்டி வச்சிருக்கிறவங்க தான். ஓகே, சோ அவங்களுக்கும் ரொம்ப பாதிப்புகள் இருக்கும். உங்களோட HR கிட்டயோ உங்களோட முதலாளி கிட்ட கண்டிப்பாக இந்த விஷயத்த பேசுங்க. அதாவது எசென்ஷியல் சர்வீஸ் இல்லாத எல்லாருமே வந்து வேலைக்கு போக கூடாது அப்படின்னு வந்து சட்டம். இது வந்து போக தேவையில்லைன்னு சொல்லுங்க, இது போக கூடாது. அண்ட் இது வந்து ஹாலிடே கிடையாதுங்க. இது வந்து எனக்கு ஹாலிடே கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு சூழ்நிலை, நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ மேபி நீங்க வீட்டில இருந்தே வேலை செய்யற மாதிரியோ அல்லது வேற வகையான அரேஞ்ச்மெண்டோ நீங்க வந்து முதல்ல இன்னும் சாஃப்ட்வேர் ஒரு டிப்ளமேட்டிக்கான வேல வந்து உங்களோட முதலாளிகிட்ட உங்களோட HR கிட்ட கண்டிப்பாக பேசுங்க. பிகாஸ் எல்லாத்துக்குமே இது புது அனுபவம் தான். ஸோ அதனால வந்து சண்டை போட்டோம், ஐயோ என் முதலாளி வேலை வர சொல்றாரு அப்படின்னு Facebookல போஸ்ட் பண்றதோ கம்ப்ளைண்ட் பண்றதோ இந்த மாதிரி விஷயங்கள் வேணாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இதையும் மீறி வந்து உங்களோட ஹெல்த்துக்கும் உங்களோட சிச்சுவேஷனுக்கும் பாதிப்பு வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்த வந்து அத்தாரிட்டி கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க நண்பர்களே. இது வந்து உங்களோட நன்மைக்காக மட்டும் இல்ல, இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட். பிகாஸ் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் இது வந்து ரொம்ப முக்கியங்க. ஆக்சுவலி இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்காக தான் இந்த ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. லாக்டவுன் வரைக்கும் போகக்கூடாது நண்பர்களே. ஸோ லாக்டவுன் அப்படின்னா வந்து நம்மளோட முழுமையான டிராவல் பண்ற சுதந்திரம் பறிக்கப்படும். ஓகேங்களா? சோ அது வரைக்கும் போகக்கூடாது. இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ்லயே இருக்கிறப்பயே நம்ம எல்லாத்தையும் கண்டெயின் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு இந்த நடவடிக்கைகள். ஓகேங்களா? சோ இதையும் மீறி வந்து தேவையில்லாம வெளியே போறத கண்டிப்பாக தவிர்த்தாகணும். நான் இதையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா வந்து இந்த வைரஸ், இந்த கிருமி எப்படி பரவுது அப்படின்னு நான் தெரியப்படுத்திடுறேன். சோ அதாவது இப்ப லெட்ஸ் சே ஒரு இன்ஃபெக்டடான பர்சன், அவங்களுக்கு சிம்டம் இல்லாம கூட வந்து ஏறக்குறைய 7 இருந்து 14 நாட்கள் இருக்கும் அப்படின்னு வந்து புள்ளி விவரங்கள் சொல்லுது நண்பர்களே. மேபி அவங்களுக்கு அந்த வைரஸ் பட்டிருக்கும், ஆனா அவங்களுக்கே தெரியாது. சோ இப்ப லெட்ஸ் சே வந்து அவங்க ஒரு கடைக்கு போறாங்க, கடைக்கு போயிட்டு ஒரு பொருளை எடுக்கிறாங்க, பொருளை எடுத்துட்டு மறுபடியும் வாங்காம அந்த இடத்துல வச்சிடுறாங்க. ஓகேங்களா? சோ அதற்கு முன்பாக மேபி அவங்க தும்பி இருக்கலாம், அவங்க வந்து மூக்கு கண்ணு காது இதுல ஏதாவது வந்து தொட்டு இருக்கலாம், அதுல மூலியமா அவங்களோட டிராப்லெட் இருக்கு பாத்தீங்களா, அதுல பட்டு இருக்கலாம். ஓகேங்களா? அதுல வந்து அது பட்டு இருக்கலாம். அந்த கிருமி வந்து இதுல உயிர் வாழ்றதுக்கு அப் டு 3 days சாத்தியம் இருக்குன்னு புள்ளி விவரங்கள் கூறுது நண்பர்களே. ஓகே, சோ அதனால வந்து அந்த கிருமி அங்கதாங்க இருக்க போகுது. சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து அந்த பொருட்களை நம்ம போயிட்டு கையில எடுக்கிறோம். கையில எடுத்துட்டு அந்த கையை வந்து மேபி நம்ம கண்ணிலையோ அல்லது அந்த வாயிலையோ அல்லது ஏதாவது சாப்பிடறதுக்கு முன்னுக்கு வந்து சரியா கை கழுவாம, சோ இதன் மூலியமாக கிருமிகள் பரவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா நம்ம வீட்டு விட்டு வெளியே போறோம்னாலே அந்த பொது இடங்களை தொடாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம் நண்பர்கள். நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, லிஃப்ட்ல பட்டனை தொடுவோம், லிஃப்ட்ல கதவை தொடுவோம், இந்த படி ஏறப்ப வந்து அதோட ரெயிலிங்க தொடுவோம், ஈவன் காடி கதவு திறக்கிறப்ப, ஈவன் நம்ம காராகவே இருந்தாலும் மேபி அந்த கார் மேல யாராவது தும்பி இருக்கலாம். புரியுதுங்களா? இவ்வளவு சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. அதாவது நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு சிச்சுவேஷன்ஸ் இருக்கு நண்பர்களே. நம்ம ஃபேஸ் மாஸ்க் போடுறதுனால நம்மளுக்கு வராது அப்படின்னு எந்த ஒரு நிச்சயமும் கிடையாது. உங்களுக்கு சிம்டம்ஸ் இல்ல அப்படின்னா நீங்க ஃபேஸ் மாஸ்க் போட தேவையில்லைங்க. ஃபேஸ் மாஸ்க் வந்து தேவைப்படுறவங்களுக்கு அந்த ஸ்டாக் வந்து ஓவரா வாங்கி உங்களுக்காக சேர்த்து வச்சுக்காதீங்க. பிகாஸ் நீங்க ஃபேஸ் மாஸ்க் போடுறதுனால கையே இங்க படுறது, சட்டையில படுறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் தவிர்க்க முடியாது. ஒரே ஒரு வழியில மட்டும்தாங்க தவிர்க்க முடியும். அதாவது reduce the interaction, அதாவது வெளி உலகத்தோட உங்களோட இன்டராக்ஷனை ரிடியூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? சோ சில பேர் சொல்லுவாங்க, நான் ஸ்டீல் பாடி, எனக்கு ஒண்ணுமே வராது அப்படின்னு சில பீப்புள் உங்க வீட்லயே சொல்லுவாங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க மேபி வந்து இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அவங்க ஸ்டீல் பாடியா இருக்கும். ஆனால் வெளியே போய் இந்த மாதிரி இடத்துல கை வச்சு தொட்டு அந்த வைரஸை வீட்டுக்கு கொண்டு வந்துட போறாங்க. வீட்டுல பிள்ளைங்க இருக்காங்க, வயசான அப்பா அம்மா இருக்காங்க, இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப
கண்டிப்பாக இப்ப தெரியுதுங்களா ஏன் வந்து வெளியே போக வேணாம் அப்படின்னு கெஞ்சாத குறையா எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த ஒரு காரணத்துக்காக. பிகாஸ் நீங்க பொய் சொல்லி வெளியே போலாம், அதாவது எனக்கு வேலை இருக்கு, எனக்கு முக்கியமான இந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ஈவன் நம்மளோட குத்து போலீஸ்கார சொல்லியிருந்தாரு, நீங்க பொய் சொல்லி போலாம், பட் அது உங்களோட ஆபத்து அப்படின்னு ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக மைண்ட்ல வச்சுங்க. சோ வெளியே போயிட்டு வர்ற சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, திங்ஸ் வாங்க வெளியே போறீங்க அப்படின்னா ஃபேமிலியா ஷாப்பிங்க்கு தயவு செஞ்சு போவாதீங்க, பிள்ளைங்களை அழைச்சிட்டு போவாதீங்க. தேவைப்படுற பொருட்களை தனியாக போய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நீங்க வந்து வீட்டுக்கு வந்தோடனே கை கொடுக்கறதோ ஹக் பண்றதோ இதெல்லாம் தவிர்த்துட்டு முதல்ல போயிட்டு முழுமையாக குளிச்சுட்டு, ஓகேங்களா, குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க குளிக்கிறது. அப்படின்னா ரியலி ஒரு 2-3 தடவை சாக்கார போட்டு கிளீனா குளிச்சுட்டு கையெல்லாம் சுத்தமா கழுவிட்டு, ஓகே. சோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக வெளியே இருக்கிற கிருமியை வீட்டுக்கு கொண்டு வந்துடாதீங்க. அதுக்கு வந்து 2 வழிகள் தான் இருக்கு. ஒண்ணு, நீங்க வெளியே போறதை வந்து குறைக்கணும், தவிர்க்கணும் தேவையில்லாம. அதே நேரத்துல வந்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றப்ப உங்க செல்ஃபை வந்து முழுமையாக கிளீன் பண்ணி, ஓகே, முழுமையாக கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபேமிலியோட இன்டராக்ஷன்ல வந்து இருங்க. பிகாஸ் இப்படிதாங்க வந்து அந்த வைரஸ் ஒரு விஷயம் வந்து தெரியாம மிகப்பெரிய பீப்புள் வந்து இப்படி இங்க பட்டுச்சு அங்க பட்டுச்சுன்னு நிறைய பேருக்கு இவன் நீங்க பாத்துருக்கலாம். நிறைய கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு பட்டிருக்கு, போலீஸ் ஆபீஸ் பட்டிருக்கு, வீட்டுல இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் பட்டிருக்கு, ஈவன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், இவங்க எல்லாத்துக்குமே ஏன் பரவுது அப்படின்னா வந்து என்னங்க அவங்க கேர்ஃபுல்லா இல்லைங்களா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் நார்மலா ஒரு மனிதனால வந்து நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. கதவு திறக்கிறப்ப நம்மளால எப்படிங்க ப்ரிடிக்ட் பண்ண முடியும்? ஓகே, சோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சோ மேபி உங்க வீட்டுல நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க, சில பேர் வீட்டுல இருப்பாங்க நான் ஸ்டீல் பாடி எனக்கு ஒண்ணு ஆகாது, இன்னும் சில பேர் சாப்பாடு கடையில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, சோ இந்த மாதிரி விஷயங்கள் மேபி அவங்களுக்கு இது ஒரு ஆபத்தை வெளியே வைக்காம இருக்கலாம், ஆனா வெளியே இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட போறாங்க. ஓகேங்களா? சோ இது மிக முக்கியமான ஒரு விஷயம். சோ ஐ பிலீவ் இந்த காணொலியில வந்து இந்த தகவல்களை உங்ககிட்ட பரப்பணும் அப்படின்னு, உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு கண்டிப்பாக இந்த காணொலி. சோ அப்டேட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மேல வந்து அப்டேட் லிங்க் நான் போடுறேன். அந்த இடத்துல வந்து ரைட்டிங் மூலியமாகவோ அல்லது போட்டோ மூலியமாகவோ ஏதாவது ரெலவென்ட் சோர்ஸ்ல இருந்து கண்டிப்பாக அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா அந்த பிளாக்ல வந்து நான் ஷேர் பண்றேன். உங்ககிட்டயும் ரெலவென்ட் சோர்சஸ்ல இருந்து அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து எனக்கு அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், அல்லது வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல அந்த அப்டேட்ஸ் வந்து போட்டோ மூலியமாக ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அது ரெலவெண்டா இருக்கா இல்லையா, ரைட்டான சோர்ஸ்ல இருந்து வந்திருக்கா இல்லையா அப்படின்னு ஊர்ஜிதம் படுத்த முடியும். பிகாஸ் ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு முன்பாக 2 பார்ட் நம்ம தெளிவாக இருக்கணும். ரைட்டான இடத்துல தான் வருது அப்படின்னா அதை மற்றவங்ககிட்ட சொல்றது மற்றவங்களுக்கு நன்மையா இருக்கும். ஓகேங்களா? அது தவறான ஒரு இடத்துல இருந்து வருது, அதை தவறா போயிட்டு அவங்களுக்கும் ஆபத்தை விளைவிக்க கூடாது நண்பர்களே. ஸோ ஆஃப்கோர்ஸ் இது வந்து எல்லாருமே சேர்ந்து ஃபேஸ் பண்ணி ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். லெட்ஸ் பீட் கோவிட்ங்க. அதாவது இந்த வைரஸை வந்து கண்டிப்பாக நம்மளால வந்து வெற்றி கொள்ள முடியும், ஒன்றாக இருந்தா, சில விஷயங்களை கஷ்டப்பட்டாலும் கடைபிடிச்சா. பிகாஸ் கஷ்டப்படுறவங்க வெளியே நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஈவன் நம்ம பெரிய கம்பெனிஸ் இதை பத்திலாம் பேசிட்டு இருக்கோம். வெளியே இந்த சின்ன சின்ன தொழில் செய்யறவங்க, பூக்கட்டி விற்கிறவங்க, கோயில்ல வேலை செய்யறவங்க, இன்னும் பல திருமணங்கள் வந்து ஸ்டாப் ஆயிருக்கான். அதை சொல்ல மறந்துட்டுங்க, எந்த ஒரு பொது நிகழ்ச்சியும் நடத்தப்படக்கூடாது. அது திருமணமாக இருந்தாலும் அப்கோர்ஸ் திருமணத்தை கேன்சல் பண்றது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லை. எவ்வளவு ப்ரிப்பரேஷன், எவ்வளவு பண செலவுகள், இந்த நல்ல நேரம், இந்த மாதிரி பாட்டு எல்லாமே இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியுதுங்க. ஆனால் இதை நம்ம அதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு ஆபத்துல இருக்கும். அதற்காக இந்த சாக்ரிஃபைசஸ் கண்டிப்பாக முக்கியம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து இந்த காலத்தை மேற்கொண்டு சொல்றேங்க, லெட்ஸ் பி டுகெதர். நல்ல ஒரு எனர்ஜியோட, கண்டிப்பாக கடவுள் சக்திக்கு மேல சக்தி எதுவுமே இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா வந்து பிரபஞ்சம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. எல்லாருமே ஒரு பாசிட்டிவான தாட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக இதுவும் கடந்து போகும் நண்பர்களே. சோ வீட்டுல இருக்க இந்த நேரத்துல வந்து குடும்பத்தோட நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஹாலிடே இல்லைங்க, இது குடும்பத்தோட உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு உண்டான ஃபேமிலி டைம். நல்ல விஷயங்களை படிங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க. எதிர்காலத்துக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னு மேபி நிறைய பேருக்கு டைம் இல்லாம இருந்திருக்கலாம். ஒரு நாள் வேலை வேலை வேலைன்னு இப்ப நல்லா உட்காந்து போக்கஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு அருமையான மூமெண்ட் டைம் கிடைச்சிருக்கு. ஏதாவது வியாபாரம் செய்யலாமா, வேலை மாறலாமா, படிக்க போலாமா, இதாவது ஒரு விஷயங்களை வந்து இப்ப நீங்க ஒரு முழு டைமோட வந்து தயார் பண்ணிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். சோ அட்வைஸ், தேவையில்லாம வெளியே போகாதீங்க. வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தா உங்க செல்ஃப் கிளீன் பண்ணிட்டு உங்களோட ஃபேமிலியோ வீட்டுல இருக்கிற பொருட்களையோ தொடுங்க. ஓவர் பாய் பண்ணாதீங்க. உங்களுக்கும் பண விரயம், மற்றவங்களுக்கும் அது கஷ்டத்தை கொடுக்குது. அதே நேரத்துல வந்து
இப்ப தொழில் செஞ்சிட்டு இருக்கிற பீப்புள், அதாவது இப்ப நம்மலாம் வீட்டுல இருக்கோம் சுதந்திரமாக, ஆனா வீட்டுல இருக்க முடியாம நம்மளுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்கிற பீப்புள், எசென்சியல் சர்வீஸ் வெளியே நிறைய இருக்காங்க நண்பர்களே. குறிப்பாக மருத்துவத்துறையில இருக்கிறவங்க. ஸோ இப்ப நான் இன்னைக்கு வீட்டுல இருக்கேன், என்னோட மனைவி மருத்துவர். ஸோ ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஹாலிடே லீவ்லாம் இல்லை, வேலையில இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம உதவி செய்ய முடியாட்டியும் உபத்திரம் செய்ய வேணாங்க. அதாவது ஏன் இப்படி செய்யறாங்க, ஏன் அப்படி செய்யறாங்கன்னு. ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்திங்க, ட்ரஸ்ட் மீ, ஓகேங்களா. நானும் ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சிருக்கேன், ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ மருத்துவர் மட்டும் சொல்லுங்க, நான் என்டையர் அந்த ஹெல்த் சர்வீசஸ் ஸ்டாஃப், ஹெட்ஸ் ஆஃப் கண்டிப்பாக நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம். நல்ல அவங்களோட நல்ல ஹெல்த்ல வேலை செய்வாங்க அப்படின்னு ப்ரே பண்ணிக்குவோம். அவங்க மட்டும் இல்ல, போலீஸ் நண்பர்கள் இருக்காங்க, எசென்சியல் சர்வீஸ், வீட்டில் இன்னும் கரண்ட் வருது, தண்ணி வருது அப்படின்னா இன்னும் பீப்புள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த டேஞ்சரையும் மீறி. ஸோ கண்டிப்பாக இதுவும் கடந்து போகும். நம்பிக்கையோட, நல்ல எண்ணத்தோட, நல்ல பழக்க வழக்கங்களோட இந்த விஷயங்கள் இருப்போம். ஸோ இந்த காணொலி யாராவது இந்த மூவ்மெண்ட் கண்ட்ரோல்ன்ற ஒரு விஷயம் இன்னும் புரியாம தெரியாம இருக்காங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்க கிட்டயும் பகிர்ந்துக்குங்க. கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணலாம். எனக்கு அதுக்கான பதில் தேட முடிச்சுன்னா தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். வெற்றி வணக்கம், டாக்டர் படிதன், பாபாய்.